தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி 2/2/2024 வெள்ளிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 2:04 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. இந்திரனுக்கு இணையான வாழ்க்கை இருக்குமா? அந்த யோகம் இருக்கணும்னா நம்ம ஜாதகம் எப்படி இருக்கணும்னு சொல்லணும். ஆதவன் 1-5 அழகாக வீற்றிருக்க. ஆதவன்னா சூரியன். அந்த சூரியன் 1ஆம் இடத்துலையோ அல்லது 5ஆம் இடத்துலையோ வீற்றிருக்கணுமா? ஆதவன் 1-5 அழகாக வீற்றிருக்க. மேதகு செவ்வாய் கேந்திரம் மிகச் சிறப்போடு நிற்க. செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கணுமா? 4-7-10 இருக்கணும். கேந்திரம் ஏறி நிற்க. சாதனையை நிகழ்த்தும் சுக்கிரன் தனலாப ஸ்தானம் நின்றால், சாதனை நிகழ்த்தக்கூடியது. ஏன்னா சுக்கிரன் இருந்தால் பணபலம் நமக்கு இருக்கும். அது 11ஆம் இடத்துல இருக்கணும், அல்லது லாபஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா தான் நல்லது. அப்படி நின்றால் மேதினி போற்றும் இந்திர யோகமாம் புரிந்து கொள்வீர். இந்திர யோகம் அப்படி இருக்கவருக்கு இருக்குமா? அந்த இந்திர யோகம் பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா, ஆழ்பலங்கள் இவருக்கு உண்டு. ஆழ்பலம் நல்லா இருக்கும். ஆழ்பலங்கள் இவருக்கு உண்டு. அரசாளும் யோகம் உண்டு. ஒரு மந்திரியா, எம்பியா, எம்எல்ஏலாம் வரக்கூடிய ஒரு தகுதி அவர்களுக்கு வந்துவிடும். அரசாளும் யோகம் உண்டு. நூல் கற்று பிரகாசிக்கும் நுண்ணறிவும் இவருக்கு உண்டு. நல்ல கல்வி கற்ற மேதையாக இருப்பாராம். தோள் கொடுத்து உதவும் நண்பர் துணையாக வந்து நிற்பார். எந்த நேரமும் நண்பர்கள் சப்போர்ட் இருக்கும். வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் வந்திடும், நடக்கும் உண்மை அப்படின்னு அந்த ஜோதிட சாஸ்திர கவிதை சொல்லுது. ஆக இந்த இந்திர யோகம் என்பது யோகங்களிலேயே மிகச்சிறந்த யோகம். இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கும் இந்த இந்திர யோகம் இருக்கிறது என்று பொருள். அதற்குரிய தசாபத்தி காலங்கள் வருகின்ற பொழுது அதற்குரிய அந்த ஆழ்பலமும் ஆணை பலமும் அரசாளும் யோகம் கூட உங்களுக்கும் வரலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இந்த நாள். இன்று வீட்டு தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். 6லே கேது இருப்பதால் தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரய குருவின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குடும்ப சுமை அதிகமாக இருக்கும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். அப்படி பணிபுரிந்தாலும் கூட நீங்கள் பக்குவமாக பேசித்தான் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். 10லே ராக இருப்பதால் பயணங்களாலும் பலனுண்டு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். சிந்தனைக்கு நல்ல பதில் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திடீர் தனலாபமும் உங்களுக்கு உண்டு. தேகநலங்கிறது ஒரு சிறு தொகையை செலவிடுவீர்கள். அஷ்டமத்து சனி என்பதால் ஏதேனும் திடீர் தாக்குதல்கள் வரலாம். இருந்தாலும் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. 3லே கேது இருப்பதால் சகோதர வர்க்கத்தினரின் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவும். இன்று நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுகின்ற நாள். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் விருத்தி, அதே நேரத்தில் உத்தியோக விருத்தி போன்றவைகள் எல்லாம் ஏற்படலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் நட்பால் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கன்னிராசி நேயர்களே, சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். சச்சரவை விட்டு சமாதானமாக செல்வதே நல்லது. பெற்றோர்களுடனும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பிள்ளைகளையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, எதை தொட்டாலும் பிரச்சனைகள் என்று வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் ஜென்மத்தில் கேது. எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். மிகுந்த யோகமான நாள். மனக்குழப்பம் அகலும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. குறு பார்வை இருப்பதால் இதுவரை நடைபெற்ற தொழிலில் மந்த நிலையில் இருந்தாலும் கூட இனிமேல் மூடு விழா கண்ட தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தி பார்க்கப் போகின்றீர்கள். இன்று அதற்கான முயற்சிகள் கைகூடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் மேலோங்கும் நாள். அது மட்டுமல்ல, தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பணம் பொருளாதாரம் மிகச் சிறப்பாகவே இருக்கின்றது. வாய்ப்புகள் வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமைகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். 5லே ராகு இருக்கின்றார். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 6லே குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும். பழைய வாகனங்கள் பழுது செலவு அதிகரிக்கிறது என்று சொல்லி நினைத்தவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்க அதற்கு அடிப்போடுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. நல்ல நாள், யோகமான நாள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே இன்று கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும், கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும், குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலப் போகிறது. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையலாம். செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதாலே, பூமிகாரகன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது பூமியால் யோகம் வர வேண்டிய நாள் இன்று. எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் இன்று கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் அஷ்டமாதிபதி, அவரோடு 6க்கு அதிபதி, 6, 8, 12க்கு அதிபதி ஒன்று கூடினால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே இன்று நீங்கள் திட்டமிடாமலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்பாடு கூடுதலாக இருக்கும், தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம், பணியாளர்கள் தொல்லை அகலும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்று நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றிதான். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சனியின் ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். அது மட்டுமல்ல, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு இனிமேல் வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஏதேனும் ஒரு முடிவெடுக்கப் போகின்றீர்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார். அலைச்சல் மதியத்திற்கு மேல் உண்டு என்றாலும் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். பணிபுரியும் இடத்தில் இருக்க பதற்றத்தை தவிர்க்கவும், சக ஊழியர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். சேமிப்புகள் கரையும், செலவுகள் கூடுதலாக இருக்கும். உடன் இருப்பவர்களும் உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே குடும்பத்திலும் சச்சரவு, கூட இருப்பவராலும் தொல்லைகள் என்ற நிலைதான் இன்று உருவாகலாம். எனவே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். நிதானத்தை கடைபிடித்தால் நிம்மதி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.